நிற்கின்ற பொழுது மலமாயை நீங்கும். மலமாயை நீங்கினா அயரா அன்பு கிடைக்கும். அயரா அன்பு கிடைச்சதுன்னா பெருமான் திருவடி நமக்கு எளிதாக கிடைக்கும். ஆமாம், அப்படி கிடைச்ச திருவடி மீண்டும் விடாமல் இருக்கணும்னா அடியாரை சார்ந்து இருக்கணும். செம்மலர் நோந்தால் சேரலொட்டா அம்மலம் களி அன்பருடு மறி மாலரணைய மலிந்தவர் வேடமும் ஆலயம் தானும் அரண்யன தொழுமை பயணியல். அது 8ஆம் சூத்திரத்துக்கு மேலே எல்லாமே பார்த்தா பயணியல் தான். ஆமாம், 8ஆம் சூத்திரம் தான் நமக்கு அதாவது குருநாதர் தான் நமக்கு எல்லாமே இல்லைங்களா. இறைவனே குருவாக வருவதாகத்தான் நமக்கு பெரியவரான சொல்லக்கூடியது. அதை திருவருட்பயனில் சொல்லணும்னா அருள் உருநிலை. ஆமாம், அருள் உருநிலை, அப்புறம் அறியும் நெறி, அப்புறம் உயிர் விளக்கம், அப்புறம் இன்புறு நிலை, ஐந்தெழுத்து அருள் நிலை, அணைந்தோர் தன்மை. இதுதான் திருவருட்பயனில் வர்றது. திருவருட்பயனில் அருமையாக கொண்டு போயிருப்பார். அருமையான நூல் திருவருட்பயன். அது சைவ சித்தாந்தம் பேசிக்காக படிக்கணும்னு இருக்கிறவங்க உண்மை விளக்கம் படிச்சுட்டு திருவருட்பயன் படிக்கணும். திருவருட்பயன் படித்தாவே ஓரளவுக்கு வந்துடும். முதல் இது பதிமுதுநிலை, இறைவனுடைய சொரூப நிலை பற்றி தடத்த நிலை பற்றி படிக்கக்கூடியது. ரெண்டாவது உயிரவை நிலை, ஆன்மாக்களை பற்றி 3 வகையான ஆன்மாக்கள் இல்லைங்களா. விஞ்ஞானகலர், பிரளயாகலர், சகலர் என்று சொல்லக்கூடிய 3 வகையான ஆன்மாக்கள். அது 2வது அதிகரணம். இருள் மலநிலை, இறைவனையும் நம்மையும் அடையாமல் தடுக்கக்கூடியது 3வது அதிகரணம். இருள் மலநிலை, ஆணவ மலத்தை பற்றி படிக்கக்கூடியது. அதுவே மாயக்கண்மை கண்மம் வந்துடும். 4வது அதிகரணம் அருளது நிலை. அருள் அப்படிங்கிறத பெருமானுடைய திருவருள் சக்தி. அந்த அருளே உருவமாக வர்றது பக்குவம் வருகின்ற பொழுது ஆன்மாக்களுக்கு குருநாதராக அருள் செய்யக்கூடிய நிலை அருள் உருநிலை. அதாவது இறைவனுடைய திருவருள் உருவம் தாங்கி வருவது. குருநாதர்னா சைவ சித்தாந்தப்படி யார் அப்படின்னா இறைவனே தான். இதுவரைக்கும் உள் நின்று